அமித்ஷா மாதிரி ஒரு 1,00,000 பேர் வந்தாலும் சரி, மோடி மாதிரி 10,00,000 பேர் வந்தாலும் சரி, திமுக எவனாலும் ஒழிக்க முடியாது. மிகப்பெரிய அவங்க ஆளுங்கட்சியாக இந்தியா ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு ஆளை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு நினச்சாக்கா அது பெருமையாக தான் இருக்குது. டிஎம்கே பார்த்து அவங்க பயப்படுறது நமக்கு தெளிவாக தெரியுது. திமுக தமிழ்நாட்டுடைய சொத்து, யாரும் அனுப்பவோ அழைக்கவோ முடியாது. சென்னையிலே ஏதோ ஒரு பகுதியில் ஒரு குற்றம் நடக்கும், குற்ற செயல் நடக்கும். அது எல்லாத்தையுமே கண்காணிச்சுட்டு இருக்க முடியாது ஒரு முதலமைச்சர். அந்த முதலமைச்சருக்கு போய் சேர்ந்தா அதுக்கான நடவடிக்கை எடுப்பார். மற்ற எல்லா இடத்துலையும் அவங்க மத கலவரங்கள், ஜாதி கலவரங்களை உருவாக்கி தான் அவங்க வென்றிருக்காங்க. இங்கே அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதிமுக தனியாக இருந்தால் அவங்க இது பண்ணுவாங்க சார். ஆனால் பிஜேபி கூட சேர்ந்தால் எந்த கட்சியும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்காது. மணிப்பூருக்கு இந்த நாட்டுடைய பிரதமர் அவர் ஏன் போகல? ஒரு நினைப்பு கொஞ்சம் ஒரு செகண்ட் இருந்தால் கூட நாங்கள் நல்லா இருப்போமே. விலைவாசி எல்லாம் அதிகமாக இருக்குது, எல்லாத்தையும் அவர் கம்மி பண்ணலாம்ல. கேட்டால் மாநில அரசு சொல்லுவாங்க, மத்திய அரசு கையில் இருக்கிறதெல்லாம் அவங்க கையில் தானே இருக்குது, அதெல்லாம் அவங்க கம்மி பண்ணலாம்ல. கேட்டால் மாநில அரசு மேலே குறை சொல்லுவாங்க. அதிமுக வெறும் தனியாக இருந்தால் கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. என்றைக்கு அவங்களோட கூட்டணிக்கு போனாங்களோ அதோட சுத்தமாக அவ்வளோதான். டைலாக் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஆதித்யா. இன்றைக்கி மக்கள்கிட்ட போயிட்டு தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி தான் 2026 தேர்தலில் வெற்றி பெறும், டிஎம்கேவை இதோட வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்ட்டு அமித்ஷா அவர்கள் மதுரையில் பேசியிருந்தார். இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு டைலாக் ஸ்ரீ. அமித்ஷா மாதிரி ஒரு 1,00,000 பேர் வந்தாலும் சரி, மோடி மாதிரி 10,00,000 பேர் வந்தாலும் சரி, திமுக எவனாலும் ஒழிக்க முடியாது. ஏன்னா திமுக ஒரு வரலாற்றுமிக்க ஒரு மண் சார்ந்த ஒரு கலாச்சாரத்தை கையில் எடுத்துக்கூடிய ஒரு இயக்கம். அது இந்த இயக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதாரண ஒரு இயக்கம். இப்போ விஜய் நடித்தார், கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. எம்ஜிஆர் நடித்தார், கட்சி ஆரம்பிச்சார். எம்ஜிஆராவது அரசியல் தொடர்ந்து வந்துட்டுனார். இப்போ கமல் வந்தார். இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய வரலாற்றை தெரிஞ்சவங்க இப்போ பேச மாட்டாங்க. மிகப்பெரிய அவங்க ஆளுங்கட்சியாக இந்தியா ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு ஆளை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு நினச்சாக்கா அது பெருமையாக தான் இருக்குது. டிஎம்கே பார்த்து அவங்க பயப்படுறது நமக்கு தெளிவாக தெரியுது. வீட்டுக்கு அனுப்புவோன்னு சொல்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு போகிறாங்களா இல்லை நம்ம வீட்டுக்கு போகிறோமான்றதை காலம் பதில் சொல்லும். திமுக வீட்டுக்கு அனுப்பணும்னா எவ்வளோ பேர் அவங்கவுங்க தான் வீட்டுக்கு போயிருக்காங்களே தவிர திமுக இதுவரையும் யாரும் வீட்டுக்கு அனுப்புறதில்லை. நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் அனுப்பியிருக்காங்க. வீட்டுக்கு அனுப்புறதுன்றது வேறு, நாட்டுக்கு அனுப்புறது வேறு. இது திமுக தமிழ்நாட்டுடைய சொத்து, யாரும் அனுப்பவோ அழைக்கவோ முடியாது. அவங்க கட்சிக்காரங்க ஒரு உணர்ச்சி வசமாக இப்போ எல்லா தலைவரும் பேசுவாங்கள்ல, அவங்க கட்சிக்காரங்களாம் சோர்ந்து இருந்தாங்கன்னா ஒரு தெம்பு கொடுக்கறதுக்காக பேசிட்டு அவர் போயிருப்பார். அங்கேருந்து அவ்வளோ தூரம் வராரு. இருக்கிற தொண்டருக்கெல்லாம் ஒரு எனர்ஜி கொடுக்க வேணாமா? எனர்ஜி கொடுத்தா தானே இருக்கிற வேலையாக செய்வாங்க. ஏன்னா இங்கே சுத்தமாக யாரும் மதிக்கவே மாட்டாங்க. இப்போ தலைவர் கொஞ்சம் எனர்ஜி கொடுக்குற மாதிரி பேசுனா தானே தலைவர், அதனால் பேசியிருப்பார் அவர். அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது சார். கண்டிப்பாக திமுக தான் சார் இங்கே வரும். அவங்க பிஜேபி வரதுக்கு எந்த காலத்துலையும் வாய்ப்பே இல்லை. எதனால் சார்? இல்லை, எப்பயுமே திமுக இல்லை திமுக, இவங்க 2 பேர் தான் வந்தால் இங்கே நல்லாயிருக்கும். அதில் இப்போ திமுக தான் கண்டிப்பாக வரணும். மணிப்பூர் மக்களும் இந்தியாவில் தானே இருக்காங்க. அங்கே கலவரத்தை தடுக்க முடியல. அவங்க மக்களுக்கு வாழ்வாதாரத்தை மேலும் வைக்க முடியல, சமநிலை இருக்க முடியல. தமிழ்நாட்டில் உள்ள கண்கள் செலுத்துட்டுனா கண்கள்னா தமிழ்நாட்டில் உள்ளவங்களாம் கண்ணு தெரியாமல் இருக்காங்க. இவர் கண்ணு தான் தமிழ்நாட்டுக்கு ஒளி கொடுக்குதா? இது எல்லாமே அரசு டெண்டு. இதெல்லாம் இப்போலாம் ஏமாற மாட்டாங்க மக்கள். உங்களை மாதிரி இளைஞர்கள், நல்லா படித்த இளைஞர்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய விழிப்புணர்வாக இருக்காங்க. யாரை தேர்ந்தெடுக்கணும் எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அந்த வாக்கு செலுத்து போகும்போது நம்ம நிம்மதியாக, தன்மானத்தோட, தன்னிலையோட, தனி மனிதனாக, ஒரு தன்னிறைவு பெற்ற மனிதனாக வாழணுன்னா யாருக்கு வாக்கு செலுத்தணுன்ற மாதிரி நிலை இப்போ உள்ள இளைஞர்கள் தெரியுது. அதனால் இவரெலாம் ஒரு கதையங்க நடக்காது. இப்போ 2026 தேர்தலில் என்டிஏ கூட்டணி, அதாவது பிஜேபி கூட்டணி, அதிமுக கூட்டணி தான் இந்த எலெக்ஷனில் வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற எந்த கட்சிக்கும் இங்கே இடம் இல்லைன்ற மாதிரியும் பேசியிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? திமுக தாங்க ஜெயிக்கும். மறுபடியும் திமுக தான் வரும். ஏன்னா அதை தான் நான் சொன்னேன்ல, ஒரு மக்களுக்கான அதாவது சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கலாம். எந்த இயக்கம் ஆட்சி நடத்தினாலும் அதில் குறைபாடு இருக்கும். குறைபாடு இல்லாமல் எந்த இயக்கமும் நடத்த முடியாது. எங்கேயோ ஒரு கிராமத்தில், எங்கேயோ ஒரு மூலையில், ஏதோ ஒரு இப்போ சென்னையிலே ஏதோ ஒரு பகுதியில் ஒரு குற்றம் நடக்கும், குற்ற செயல் நடக்கும். அது எல்லாத்தையுமே கண்காணிச்சுட்டு இருக்க முடியாது ஒரு முதலமைச்சர். அந்த முதலமைச்சருக்கு போய் சேர்ந்தால் அதுக்கான நடவடிக்கை எடுப்பார். அதனால் ஒரு எங்கேயோ நடக்கிற ஒரு தவறை வச்சுக்கிட்டு திமுக சரியாக நடத்தலைன்னு சொல்லிட்டு நடத்த முடியாது. திமுக
ஒரு இன்னும் வந்து இப்போ எப்போ வந்து இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு தேவையானதை வந்து முன்னாடி உருவாக்குனாங்களோ அது மாதிரி இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு தேவையானது இப்போ உருவாக்கியாச்சு. அதனால் வந்து மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும். மற்ற எல்லா இடத்துலையும் அவங்க மத கலவரங்கள் ஜாதி கலவரங்களை உருவாக்கி தான் அவங்க வென்றிருக்காங்க. இங்கே அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த மாதிரி வாய்ப்புகளும் இங்கே கிடையாது. அதனால் அது எதிர்பார்க்கக்கூடிய அளவு இங்கே இல்லை. அவங்க இங்கே ஜெயிக்கிறதுக்கு சான்றிதழே இல்லை. அதிமுக வெறும் இவங்க தனியாக இருந்தால் கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. என்றைக்கு அவங்க அவங்களோட கூட்டணிக்கு போனாங்களோ அதோட சுத்தமாக அவ்வளோதான். இப்போ எம்பியில் வெற்றி பெற்றாங்களா? எம்பியில் 40 சீட்டு திமுக தானே வந்துச்சு. அது மாதிரி 200 சீட்டு தளபதி சொன்ன மாதிரி 200 சீட்டு திமுக தான் வரும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ எனக்கு கிட்டத்தட்ட 50 வயசுக்கு மேலே ஆகுது. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு முதல்வரும் ஃப்ரீ பஸ் விட்டதே கிடையாது. அப்போ போன எலெக்ஷனில் அப்போ ஜெயிச்சிருக்க வந்தேன்னா அதுன்னா அந்த எலெக்ஷன் இந்த எலெக்ஷன் மட்டும் எப்படி சொல்கிறாரு? அது கண்டிப்பாக வராது. சும்மா சொல்லிக்க வேண்டாம். எல்லா கட்சியுமே பொதுவாக சொல்கிறது தான் அவங்க கூட்டணி வருன்றதை அவங்க வந்து பாஸ் ஆன் பண்ணால் தான் பப்ளிக் உங்களுக்கு நம்ம வின் பண்ண முடியும்னு எல்லாருமே சொல்கிறது தான். இதை வச்சுட்டு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. அல்டிமேட்டாக பப்ளிக் மைண்டில் என்ன வச்சுருக்காங்கன்றது தெரியாது. அதிமுக தனியாக இருந்தால் அவங்க இது பண்ணுவாங்க சார். ஆனால் பிஜேபி கூட சேர்ந்தால் எந்த கட்சியும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்காது. இப்போ அமித்ஷா அவர்கள் பேச போது இன்னொன்று சொல்லியிருந்தாரு, நான் இந்தியாவில் இல்லை உலகத்தில் எங்கே இருந்தாலும் என் கண்ணும் என் நினப்பும் வந்து தமிழகத்து மேலேயும் இருக்கும், தமிழ்நாட்டு மக்கள் மேலேயும் இருக்குன்ற மாதிரி பேசியிருந்தாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பூனை கண்ணு மூடுனா பூலோகம் இருண்டு போயிடுன்னு சொல்லிட்டு. அப்படி ஃபஸ்ட்டு மணிப்பூர் இருக்குல்ல, மணிப்பூரில் வந்து இதுவரையிலும் போயிட்டு அமித்ஷா வந்து ஏன் வந்து அந்த இன்னைக்கு இன்னி வரையிலும் போராட்டம் நடந்துட்டு. மணிப்பூருக்கு வந்து இந்த நாட்டுடைய பிரதமர் அவர் ஏன் போகல? ஒரு இயக்கத்தில் வந்து ஒரு தலைவர் இருக்கலாம். அந்த இயக்கம் ஆட்சிக்கு வரும்போது அந்த இயக்கத்துக்கு வந்து பரவலாக மக்கள் வந்து வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அப்போ வந்து ஒரு இயக்கத்தை சேர்ந்த ஒரு மனிதன் வந்து வாக்கு செலுத்தி பொதுவாக வரும்போது அவன் வந்து பொதுவான மனிதனாக தான் இருக்கும். ஒரு சார மனிதனாக இருக்கக்கூடாது. ஆமாம், இங்கே தான் அதிகமாக டேக்ஸு கெட்டுரும், அதிகமாக பணம் புழக்கம் இங்கே தான் இருக்குது. அதனால் அவருக்கு வந்து ரொம்ப கேள்வி கேட்குறோம். இவனுக்கு கேள்வி கேட்டு நம்மளை சாவடிக்கிறான்ற டென்ஷன், ப்ரெஷர், பிபி அதெல்லாம் இந்த ஒரு மிகப்பெரிய இந்தியாவில் வந்து நம்ம இங்கே மட்டும் நம்மளால் பருப்பு வேகலையேன்ற ஒரு சூழ்நிலை அவருக்கு இருந்துக்கிட்டு தானே இருக்கும். அது வந்து இந்தியாவுடைய பிரதிநிதி இல்லை அவர். அதனால் இந்தியாவுடைய மாநிலம் தானே இது, தனி நாடு கிடையாதுல்ல, இந்தியாவுடைய மாநிலம் இது. அதுக்கு போனாலும் மக்களை பற்றி நினைப்பேன். அவர் அரசியல் இருக்கார்ல, அரசியல் இருக்கவங்க எல்லாருமே அதான் செய்வாங்க. இப்போ நம்ம பிரதமர் மோடி கூட எடுத்துங்க, திருக்குறள் சொல்கிறாரு. எங்கே போனாலும் ஒரு தமிழ்நாட்டை ஆதரவு பேசுகிறார். இப்போ கூட எலெக்ஷன் முடிச்சுட்டு வந்து கன்னியாகுமரியில் தான் தியானம் பண்ணுறதுலாம் தியானம் பண்ணார். தமிழ்நாட்டில் நினைப்பு இருக்குன்னா ஒரு சீட்டு கூட வரல. இல்லை, எப்போதுமே போகாத வழிக்கு தான் பாதை தேடுவாங்க. எந்த ஒரு இதுவுமே ஒரு ஊருக்கு நம்ம போகலைன்னா அதை பற்றி தான் ஆசைப்படுவோம். இப்போ நான் டெல்லிக்கு போகலை, டெல்லி பற்றி தான் எனக்கு ஆசை வரும். டெல்லிக்கு போகலாமா, ராகுல் பார்க்கலாமா, சோனியா பார்க்கலாமா, இந்த மாதிரி யாராவது தலைவரை பார்க்கலாமா அப்படின்னு தான் எனக்கு ஆசை வரும். அது மாதிரி தான் அவருடைய கதை. ஒரு நினைப்பு கொஞ்சம் ஒரு செகண்ட் இருந்தால் கூட நாங்கள் நல்லா இருப்போமே. விலைவாசி எல்லாம் அதிகமாக இருக்குது, எல்லாத்தையும் அவர் கம்மி பண்ணலாம்ல. கேட்டால் மாநில அரசு சொல்லுவாங்க, மத்திய அரசு கையில் இருக்கிறதெல்லாம் அவங்க கையில் தானே இருக்குது, அதெல்லாம் அவங்க கம்மி பண்ணலாம்ல. கேட்டால் மாநில அரசு மேலே குறை சொல்லுவாங்க. அவராது எங்கே சுற்றினாலும் அவர் மேலே யோசனை. நாங்கள் எப்பயுமே அவர் மேலே தான் யோசனையிலே இருக்கிறோம். ஏன்னா இந்த விலைவாசி ஏற்றுறாங்களே, எல்லாம் இது பண்ணுறாங்களே, எந்த நேரம் 24 hours அவர் மேலே தான் எங்களோட மைண்டே இருக்குது. அவராது எங்கே சுற்றினாலும் நாங்கள் சுத்தாமே அவர் மேலே தான் இருக்குது. பொதுவாக அது வந்து அரசியல் ரீதியான பேச்சு. அது உங்களுக்கு எல்லாருமே அப்படி தான் பேசுவாங்க. நான் சொன்னபடி வந்து நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் பப்ளிக்கை இம்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் எல்லா பொலிட்டீஷியனும் நினைக்கிறது உங்களுக்கு. ஸோ அது எப்போவுமே எலெக்ஷன் சமயத்தில் உள்ள ஸ்ட்ராட்டஜி, அவ்வளோதான். சில பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்றது உங்களுக்கு. மோரோவர் அவங்க என்கேஜ் பண்ணுற இவங்க இருக்காங்க இல்லையா, இப்போ லைக் இவர் பிரசாந்த் கிஷோர் மாதிரி சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க கொடுக்குற அட்வைஸ் படி அவங்க போகிறாங்க. இதே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல பொலிட்டீஷியன் வந்து பேசுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சுன்னா அதுக்கப்புறம் அதை பற்றி ஒன்றுமே பேச்சே இருக்காது. மறுபடியும் எலெக்ஷன் வரும்போது பேசுவாங்க. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டின்றதுக்காக நான் சொல்லலை, எல்லாருக்குமே அது உள்ளது தான் அவங்களுக்கு. மத்திய அரசு கொடுக்குற நிதியெல்லாம் இங்கே தமிழ்நாடு அரசு டிஎம்கே வந்து என்ன பண்ணுதுன்னா மக்களுக்கு செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான செலவுகளை தான் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனமும் வச்சுருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதுவரை என்ன கொடுத்துருக்காங்க? கேட்டால் வந்து 2500 கோடி ரூபா வந்து கேட்ட நிதியை வந்து இன்னும் கொடுக்கலையே. கல்விக்கான நிதியே கொடுக்கலையே. கொடுத்தனது வெள்ளரிக்கை வெளியிட சொல்லுங்கள். நாங்கள் இந்த தேதியில், இந்த மாதத்தில், இந்த கிழமையில், இந்த நேரத்தில், இந்த மணித்துளியில்
இது மாதிரி தமிழ்நாடு அரசு சார்பில் தமிழ்நாடு உள்துறை செயலாளருக்கு, தமிழ்நாடு வந்து கவர்னருக்கு, தமிழ்நாடுனுடைய முதலமைச்சருக்கு, வந்து கல்வித்துறை அமைச்சருக்கு இந்த தேதியில் நாங்கள் இந்த வங்கிகள் மூலமா நாங்கள் வந்து பணம் செலுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அந்த வெள்ளை அறிக்கை மத்திய அரசு வெளியிட சொல்லு. தமிழ்நாட்டில் உள்ள வருமானத்தை வச்சுக்கிட்டு மத்திய அரசுக்கு சேர முடியாத தமிழ்நாட்டுடைய வருமானத்தை வச்சு தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து ஒரு திறன்பட இன்றைக்கி வந்து ஒரு ஆட்சி நடக்குதுன்னு கேட்டாக்க இது வேறு யார் வந்தாலும் நடக்க முடியாதுங்க. அப்படி காசு வந்தால் தான் தெரிஞ்சிருமே. நம்ம தான் பப்ளிக்கோடைய ஓப்பன் இது இருக்குது, தகவல் அதில் தெரிஞ்சுக்கிட்டால் முடிஞ்சு போயிடும். அப்படி அந்த மாதிரி விஷயம் இல்லாதன்றது அவருக்கே தெரியுது. அது ஹோம் மினிஸ்டர்ன்ற பேருக்கு பதிலாக ஃபூலிஷ் மினிஸ்டர், அதாவது என்ன சொல்லுவாங்க, முட்டாளாக்குவாங்கல்ல, அந்த மினிஸ்டர்னு பேர் வச்சுக்கலாம். நாட்டோடைய பாதுகாப்புக்கும் நாட்டோடைய எதுக்குமே ஒரு உறுதி தராத ஒரு மினிஸ்டர் எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டியது தான். அவர் மதுரையில் வந்து பேசினாலே அது ரொம்ப பேச விட்டது நம்ம தப்பு. நம்ம மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் சொல்கிறாங்க இன்னும் ஒரு ரூபா கூட கொடுக்கலப்பா. மட்டும் கட்சி நம்ம முதல்வர் சொல்கிறத விட மக்கள் சொல்கிறாங்க. அப்போ மக்கள் மேலே வெறுப்பாகுதுல பிஜேபிக்கு. சாதாரண லோக்கல் கவுன்சிலரா இல்லை லோக்கல் அதிகாரியா? இவங்களோட மத்திய அரசு தானே அவங்க. அப்போ அவங்க என்ன பண்ணால் அதுக்கேற்ற பவர் உங்கள்கிட்ட இங்கே இல்லையா? சும்மா ஏதோ பொதுவாக சொல்லிட்டு போயிட முடியுமா? நாங்கள் கொடுக்குறோம், அந்த பையன் உனக்கு தெரியாமல் செலவு பண்ணிட்டு போயிட்டான் நான் சொன்னால் அது ஏற்று பொதுமக்கள் சொல்கிற கரெக்டாக இது சொல்கிற பதிலாக இது. நான் கொடுக்குறோம், அவங்க தரலைன்னா நீ என்ன பண்ணுறீங்க? வாங்கி நீங்களே செய்யுங்க. இல்லைன்னா அது இல்லைன்னா அதுக்கேற்ற நடவடிக்கை எடுங்க. நான் கொடுத்தல அந்த பணம் எங்கன்ட்டு உங்களால் முடிஞ்சால் தூக்கி உள்ளே போடுங்க. நான் கொடுத்தல பொதுமக்கள், இந்திய மக்கள், என்னது தமிழ்நாட்டு மக்கள் ஏன் செய்யலை? அதெல்லாம் நீங்கள் பண்ணோம்ல. சும்மா உங்கள் கட்சிக்காரன் ஏதோ பொது கூட்டத்தில் பேசுகிற மாதிரி பேசிட்டு போகக்கூடாது. நான் பொதுமக்கள் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் செய்கிறோம், ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, இல்லை பந்து பண்ணுங்க, ஏதோ பண்ணுங்க. நான் இவ்வளோ பண்ணோம்ல, அதெல்லாம் ஒரு வெள்ளை அறிக்கையாக கொடுங்க. ஏன் வேணான்ற அதெல்லாம் இல்லாமல் நாங்கள் கொடுக்குறோன்னா கொடுத்தது நீங்கள் நான் செஞ்சால் தானே, செய்யாமலே சும்மா சொல்லிட்டு போகக்கூடாதுல்ல. நீங்கள் கொடுக்குறேன்னா எவ்வளோ கொடுன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ அவங்க மட்டும் கேஸ் போட்டு தானே சொல்கிறாங்க எங்களுக்கு இவ்வளோ தரணுன்ட்டு. இப்போ கூட சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறாங்கல்ல, எங்களுக்கு இவ்வளோ பணத்தை மீட்டு கொடுங்க அப்படின்ட்டு. இப்போ சுப்ரீம் கோர்ட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்குல்ல, எதுக்காக கொடுக்காம இருக்கிறீங்க ஒன்றுன்ட்டு. அப்போ ஏதோ படிக்காத ஜனங்களாம் ஏதோ அவங்க ஊரில் ஏமாத்துகிற மாரி இங்கே கொஞ்சம் பொது அறிவு இருக்குது தமிழ்நாட்டு மக்களுக்கு. அதனால் அவர் சும்மா போய் பேசுறது அந்த செகண்ட் அவங்க கட்சிக்காரங்கன்னா கைத்தட்டி கேட்டுக்கலாம். ஆனால் மற்றவங்க யாரும் கேட்க மாட்டாங்க. இல்லை, இங்கே எவ்வளோ மக்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குது. அவங்க வந்து கட்சி வேறுபாடு, அதாவது இங்கே திமுக ஆட்சி இருக்கிறதுனால அவங்க செய்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இல்லை சார். அவங்க இதுவரையும் செய்யலை. அதாவது 10 வருஷம் ஆக போது அவங்க எதுவுமே இதுவரையும் அவங்க தமிழ்நாட்டு மக்களுக்குன்னு எதுவும் அவங்க செய்யலை.